வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் புகழ் எப்போ எதை குறித்து பார்க்க போறோம்னா, தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. அதனால வந்து ஒரு பை எலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அது. அதை பற்றி தான் பார்க்க போறோம். பை எலெக்ஷன் வந்து அ 6 மாதத்துக்குள்ள நடத்தி ஆகணும் ரூல்ஸ் படி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில் ஒரு தொகுதி வந்து தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து சிஎம் ரிசைன் பண்ண தொகுதியில் வந்து கண்டிப்பாக பை எலெக்ஷன் வந்து இடைத்தேர்தல் வரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சியிலையும் வந்து போட்டியிடறதுக்கு வந்து வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால வந்து இப்போ போட்டிட்டாங்கல்ல சட்டமன்ற தேர்தலில் 4 கட்சியில். இப்போ பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, அதே போல் வந்து தவேக, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, அதில் எல்லாமே போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் பாரதிய ஜனதா கட்சி இல்லை காங்கிரஸ் அவங்க கூட போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வந்து பை எலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 6 மாதத்துக்குள்ளே நடத்தி ஆகணும். ஒன்று கண்டிப்பாக வந்து சிஎம் ரிசைன் பண்ணி தான் ஆகணும். அதனால் வந்துட்டு வேட்பாளரை யார் அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சிகளும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பற்றி ஒரு அப்டேட் முன்னாடியே வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வீடியோ போட்டோம். தொடர்ந்து சூரியன் புகழை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் புகழ். தேங்க்யூ.